அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தேவநேய பாவனரை தான் பார்த்துட்ருக்கோம். அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்த்துருக்கோம். ஸோ அவருடைய கொள்கைகளும் ஆய்வுகளும் நம்ம இதில் பார்க்கலாம். உலக முதல் மொழி பார்த்திங்கன்னா தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் மொழி தான் இருந்துச்சு. திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் தனது ஆய்வை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் தான். ஓகேவா? அப்போ தமிழனுடைய தோற்றம்னு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லியிருக்காரு. உலகின் முதல் மாந்தன் யாருன்னா தமிழன். அவன் தோன்றிய இடம் பார்த்தீங்கன்னா குமரி கண்டமே. அது மட்டும் இல்லாமல் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா நாகரிகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழந்தமிழர் நாகரிகம், அது கூட பழந்தமிழர் நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி பாவனரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாம் இந்த ரெண்டுமே. ஓகேவா? உலகத்தின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரி காண்டமே என்ற ஆய்வும், ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோ இருக்குது பார்த்தீங்களா, பழந்தமிழர் நாகரிகமே, இந்த ரெண்டும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவருடைய ஆய்வு புலத்தின் இரு கண்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வழிபாடு. கோயில்களில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவனார் என்ன பண்ணாருன்னா வலியுறுத்தினார். ஓகேவா? ஒரு தடவை ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு தாரமங்கலம் அவர் பார்த்திங்கன்னா ஒரு முறை தாரமங்கலம் அவருடைய நண்பர் வீட்டுக்கு என்ன பண்ணார், போனார். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே நண்பர் ஒருவர் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டார், உங்களுடைய பகல் உணவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ பகல் உணவாகவும் இரா உணவாகவும் இருந்தன அப்படின்னு சொன்னார். அதாவது பகலில் பார்த்திங்கன்னா சிறிதளவு உணவே கிடைத்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இரவில் உணவு இன்றி இரவை கழிக்க வேண்டியிருந்தது என்பதை குறிப்பதற்காக இரா உணவு அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருப்பார், யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீலகிரி மலைக்கு ஒரு தடவை நீலகிரி சென்று இருக்கும்போது அங்கே அவருடைய அந்த வீட்டினுடைய உரிமையாளர் கிருஷ்ணன் அவருடைய வீட்டில் அவர் தங்கியிருப்பார். அப்போ அவருக்கு சாப்பிட்டுட்டு அவர் கிருஷ்ணன் எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா கிடந்த விறகை எடுத்து வெட்டி கொண்டு இருந்திருக்கார். அப்போ கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த உட்கார்ந்து கொண்டு செல்வது நன்றாகாது அப்படின்னு சொல்லி தன் உழைப்பினுடைய மாண்பை என்ன பண்ணார்னா கூறினார். ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் கொஸ்டின் ஏரியா. அகர மொழி திட்டம், அதாவது 8/5/1974 பார்த்திங்கன்னா சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்டார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கார். ஓகேவா? அப்போ தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனத்தில் ஒரு சூழல் அவருக்கு வருது, அதாவது ஒத்து வராத சூழல் ஒன்று வருது. அப்போ எனக்கு அவருடைய ஒரு விஷயத்தை சொல்கிறார், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கல்வி நிறுவனத்தை விட்டு என்ன பண்ணிடுவார்னா வேலையை விட்டே விலகி போயிடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய வறுமையில் வாடினாலும் பணம் கிடைத்தா அவர் முதல்ல வாங்குறது பார்த்திங்கன்னா நூல்களை தான் வாங்குவார். ஓகேவா? ஸோ புலமை செருக்கு இல்லாத மிக எளிமையான வாழ்வு என்ன பண்ணியிருப்பார், வாழ்ந்திருப்பார். சென்னையில் அண்ணா சாலையில் தேவநேய பாவனர் பேரில் ஒரு மாவட்ட மைய நூலகம் இன்னும் செயல்பட்டு என்ன பண்ணுதுன்னா வருது. ஓகே, அவர் பேரில் ஒரு மணிமண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு அப்படிங்கிற இடத்துல பாவனருக்கு ஒரு மணிமண்டபம் என்ன பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு தொடர்கள் அப்படின்னா, தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. பாவனார், தேவநேய பாவனார். இவர் அறிஞர் அண்ணா பார்த்திங்கன்னா புகழ்ந்திருக்கார். எப்படின்னா, பாவனர் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத தொண்டாட்சி நம் அனைவரின் நிலையினையும் உயர்த்தியவர் அப்படின்னு சொல்லி அவருடைய புலமை தெளிவும் துணிவும் மிக்கது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அண்ணா. இதெல்லாம் கேட்கலாங்க, கொஸ்டின் ஏரியா. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா தமிழை திராவிடத்தாய் என்றே குறித்து தனி நூலும் எழுதினார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது அதுவே நம் தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவநேய பாவனார் எழுதியிருப்பார். இதுவும் தமிழில் கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து அந்த 16 செவ்வியல் தொன்மை,
முன்னை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை என பல சிறப்புகளை தமிழ் ஒருங்கே பெற்றுள்ளது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாவனர் சொற்களின் பிறப்பிடத்தை ஆராய்வதில் வல்லவர். இவர் இந்த வில், அதாவது வில்லல், விண்டல், விளைதல் இந்த சொற்களினுடைய அடிப்படை சொல் வந்து பார்த்திங்கன்னா என்ன என்பதற்குனா, வில் என்பதற்கு விருப்பம் என்பது தான் பொருள். அதாவது வேர்ச்சொல் வந்து இது எல்லாத்துக்குமே வில்லுங்கிறது தான் பொருள். சரியா. அப்போ வில் அப்படின்னா விருப்பம் என்பது பொருள். அப்போ என்ற வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகளில் வரும். அமர்தல் சொல்லின் அடிப்படை வந்து அப்படிங்கிறது. அதாவது இதிலிருந்து ஒன்றோடு ஒன்று பொருந்தி வளரும் மூங்கில்ல வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அமைன்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து சோற்று உருண்டையை வந்து குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா அமலை அப்படிங்கிற சொல். அதுவும் என்ன வேர்ச்சொல்ல இருந்து வந்திருக்குன்னா அம்முங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கும். நம்ம பயன்படுத்துகிற அமர்க்களம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமர் அப்படிங்கிறது வந்து குறிக்கக்கூடிய போர்க்களம் எனப்படும். அதனுடைய வேர்ச்சொல் அமர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமர்க்களம் அப்படி தான் வந்திருக்கும். அதனுடைய வேர்ச்சொல்லும் என்னென்னா அப்படிங்கிறது தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல்வளத்தை பற்றி தமிழ் சொல்வளத்தை பற்றி தெளிவாக தேவநாய பாவனர் சொல்லியிருப்பார். அப்போது மொழி ஞாயிறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இது. ஓகே. பாரதியார் கூற்று வந்து பார்த்திங்கன்னா நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார். தமிழ் இல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாதது தமிழ் அறிஞர்களுக்கு தெளிவாக தோன்றும். தமிழ் மற்ற மொழிகளுக்கு சொற்களை கடன் கொடுத்த சிறப்பினை உடையது அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா கால்டுவெல். தமிழ் தான் மற்ற சொல்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, சிறப்பினை, அந்த கடன் கொடுத்துருக்கு. அந்த கடன் கொடுத்த சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பார், கால்டுவெல் சொல்லியிருப்பார். ஓகே. தேங்க்யூ.